பெருமையாக இருக்குது, நன்றி சொல்லணும்னு தோணுது. நான் படிக்கிற வயசில் ஒரு ஒரு முதுமொழி ஒன்று சொல்லுவாங்க, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு. பிச்சை எடுத்தாவது படிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தமிழ்நாடு வந்து பகுத்தறிவுக்கு மட்டும் இல்லை, கல்வி அறிவுக்கும் பேர் போன ஒரு மாநிலம். ஸோ வந்து கல்வி அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட தன்மானத்துக்கு இணையாக அதை நம்ம பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொன்ன ஒரு இது பார்த்தோம் வீடியோவில், படிங்க படிங்க படிங்க, படிப்பில் மட்டும் கவனத்தை வைங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இப்படி ஒரு வார்த்தையை யார் சொன்னாலுமே நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். நம்ம மாநிலத்தோட முதல்வர் சொல்லும் போது அதோட முக்கியத்துவம் நமக்கு நல்லா புரியுது. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்களே செஞ்சு தராங்க. படிக்கிறது மட்டும்தான் மாணவர்களோட ஒரு கடமையாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். பட் இவங்க ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க உங்களுக்கு கிட்ட, அவங்க ஒன்று சொல்லணும். என்ன இப்போதானே என்கிட்ட கேட்ட, வெக்கப்படாம சொல்லு. தேங்க்யூ சார். அவருக்கு நான் தேங்க்யூ சொல்லலாமான்னு கேட்டாங்க. ஓகே மேடம் சொல்லுங்க. என்ன தேங்க்யூ சொல்லிட்டீங்க, கை கொடுத்துறீங்களா சார் போயிட்டு? தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு என்ன வேணும்? டிடி மேம் வந்து போட்டோ எடுக்க போறாங்க எங்க கூட. பயப்புள்ள கோத்து விட்டுருச்சு. என்ன போட்டோ எடுக்கணுமா உங்களோட? எடுத்துக்கலாம் சரியா? ஓகே கண்டிப்பா எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கவா? ஓகே எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ. என்ன போட்டோகிராஃபர்ஸ் அப்படி திரும்பிட்டாங்க, நம்மளை எடுக்க மாட்டேங்கிறாங்களே. சரி நான் ஃபோனில் அப்புறமா எடுத்து தரவா உங்களுக்கு? ஓகே எடுக்கிறீங்களா? திரும்பிட்டாங்க திரும்பிட்டாங்க. Thank you so much. Bye. Thank you so much. வந்ததுக்கு நல்லா படிக்கணும். ஓகே. Love you. Bye. Bye bye bye. Bye. Thank you madam. Thank you. Thank you darling. Thank you ma'am. Thank you ma'am. Thank you. Thank you. Bye bye. Bye bye. Thank you. Check. ஸோ அடுத்ததா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்த திட்டம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். அதை நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததா நம்ம பார்க்க போற திட்டம் நான் முதல்வன் திட்டம். ஸோ இந்த திட்டத்தை பற்றி பேசணும். ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். ஏன்னா கூட நம்ம முக்கியமான ஒருத்தங்க வந்திருக்காங்க. சார் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் அவங்கள பார்க்க காத்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க சார்பாக நான் அவங்கள வரவேற்கிறேன். நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள். சார் வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். உங்களோட திட்டம் மூலமாக நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒரு சூப்பரான சாம்பார் சாப்பிட்டோம் சார். அதுக்கு உங்களுக்கு நன்றி, கோடான கோடை நன்றி. தேங்க்யூ. கீதா ஜீவன் மேடம்க்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே we'll go back to the show. ஸோ அடுத்ததாக நம்ம ஒவ்வொரு திட்டமாக பார்க்க போகிறோம்னு சொன்னோம். அது மாதிரி நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நான் முதல்வன் திட்டம். இது வந்து ஒரு அன்இமேஜினபிள் திட்டம். அதாவது இதை பற்றி சொல்லணும்னா, இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நான் முதல்வன் ஓகே, ஏதோ ஒரு ஸ்கீம் போது எல்லாருக்கும் எங்கேயோ ஒரு நல்லது நடக்குதுன்னு. பட் இது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படும். அது உங்கள் மனசை ரொம்ப நெகிழ வைக்கும். ஏன்னா இதை மிச்ச மாநிலங்கள்லையோ இல்லை உலகத்தில் மிச்ச இடங்கள்லையோ கூட
அவங்களோட விஷன் விட்டுருங்க, அவங்களுடைய பெரிஃபெரல் விஷன்ல கூட இப்படி ஒரு ஸ்கீம் போடணும்னு அவங்களுக்கு தோணியிருக்காது. ஆனா எக்கனாமிக் ஃபோரம்ல நம்மளுடைய சிங்கப்பூர்ல இப்போ இந்த வருடம் இப்படி ஒரு திட்டம் வகுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த திட்டத்தை 2022லயே நமக்கு கொண்டு வந்திருக்காங்க நம்மளுடைய இந்த அரசு, நம்மளுடைய முதல்வர், நம்மளுடைய ஃபேவரட்டான சிஎம். அண்ட் அவர் யோசிச்சிருக்க இந்த விஷயம் எத்தனை பிள்ளைங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கு ஒரு அளவே கிடையாது. இதை நான் சொல்கிறத விட ரொம்ப அழகாக வந்து ஒரு ஏவியில் உங்களுக்காக சொல்லுவாங்க. ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இட் மூவ் யுவர் ஹார்ட் டெஃபினெட்லி. உலக மக்கள் எதிர்கொள்ள காத்திருக்கும் அச்சுறுத்தல்களில் முதன்மையானது வேலை வாய்ப்பின்மை. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் பேனலில் உலகளாவிய வேலையில்லா திண்டாட்டம் அச்சமூட்டும் அளவுக்கு எழப்போகிறது என பேசி அதற்கு காரணம் என சிங்கப்பூர் ஜனாதிபதி முன்வைத்தது மாறி வரும் வேலைகளுக்கான திறனும் பல்கலைக்கழக படிப்பும் விலகியுள்ளது. புதிய வேலை வாய்ப்புகள் எதிர்பார்க்கும் திறன்கள் மாணவர்களிடம் இல்லை என்பது. உலக பொருளாதார மன்றத்தில் இந்த கருத்து கூறப்பட்டது ஜனவரி 2025. ஆனால் இந்த அடிப்படை பிரச்சனையை கண்டறிந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நான் முதல்வன் தொடங்கியது 2022 மார்ச்சில். இதனால் தான் இது மக்கள் அரசாங்கம், திராவிட அரசாங்கம். செயற்கை நுண்ணறிவு எனும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 2027க்குள் 83 மில்லியன் வேலைகளை எடுத்துக்கொள்ளப் போகிறது என்பது ஒரு பக்கத்தின் பார்வை. ஆனால் அதே செயற்கை நுண்ணறிவு 69 மில்லியன் புதிய வேலைகளை தரப்போகிறது என நம்பிக்கை புத்தொளியுடன் பார்ப்பது தலைவனின் பார்வை. முதல்வர் மு.க. ஸ்டாலின் செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய துறைகள் வழியாக என்னென்ன வேலை வாய்ப்புகள் வருகிறதோ அதிலெல்லாம் தமிழர்கள் கோலோச்ச வேண்டும் என உறுதி பூண்டு உருவாக்கிய கனவு திட்டமே நான் முதல்வன். செயற்கை நுண்ணறிவு மட்டுமல்ல, தொழில்நுட்ப துறையில் என்னென்ன புது திறன் சார்ந்த படிப்பு வருகிறதோ அத்தனையும் தமிழ் மாணவர்களிடம் சேர்க்கப்படுகிறது. இன்னும் தமிழ்நாட்டில் இந்த புதிய திறன் படிப்பு இங்கே வரவில்லையா? எந்த வெளிநாட்டில் அது கற்பிக்கப்படுகிறதோ அங்கேயே சென்று மாணவர்கள் படிக்க ஸ்கவுட் திட்டம். IAS, IPS அரசாங்கத்தின் உயர் பதவிகளையும் அதிகாரத்தையும் நம் தமிழ் மாணவர்கள் கைப்பற்ற வேண்டும். புது புது கண்டுபிடிப்புகள், ஆய்வுகள் செய்து தொழில் முனைவோர்களாக ஒரு தலைமுறை நிமிர வேண்டும் என ஆயிரம் முன்னேற்ற கனவுகளோடு தீட்டப்பட்ட தொலைநோக்கு திட்டம் நான் முதல்வன். கனவு தமிழ்நாடு மெய்ப்படும் காலம் இது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.